வணக்கம் நண்பர்களே. தடைகளை உடைய சரித்திரம் படை சேனலுக்கு உங்களை வருவதை பெருமூழ்ச்சி கொள்கிறேன். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அருமையான ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இன்னைக்கு எதை பார்க்க போறோம்னா மத்திய அரசோட ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற ஸ்கீம் நேம் என்னன்னா நியூ கர்மா ஸ்கீம் ஃபார் உமன், பெண்களுக்கான புதிய பொற்கால திட்டம். இந்த ஸ்கீம் பற்றி தான் பார்க்க போறோம். இது பெண்கள் சுய தொழில் தொடங்குவதற்கான லோன் வாங்குவதற்கான ஒரு அருமையான ஸ்கீம் தான். வாங்க இந்த வீடியோவில் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இதனால் பயன்கள் என்ன, இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும், எங்கே அப்ளை பண்ணலாம், இன்னும் மேலும் தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பண்ண பாருங்க, ஒவ்வொரு தகவலும் ரொம்ப பெட்டரானது. வாங்க இந்த ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் சோசியல் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. இந்த ஸ்கீம் மூலிமா பெண்களுக்கு அதிகபட்சமாக 2 லட்சம் வரைக்கும் லோன் வழங்குறாங்க. அதுவும் மிக குறைந்த வட்டி. எவ்வளோனா 5% வட்டியில லோன் வழங்குறாங்க. இப்போ நீங்க சுயதொழில் தருவாங்க 3 லட்சம் தேவைப்படுதுன்னா கவர்மெண்ட் சைட்ல 2 லட்சம் வரைக்கும் தான் அமௌண்ட் தருவாங்க. மீது 1 லட்சம் நீங்க தான் பாத்துக்கிற மாதிரி வரும். அதே உங்க சுயதொழில் தருவங்க 2 லட்சம் வரைக்கும் வருதுன்னா நீங்க 1 ரூபா கூட முதலீடு தேவையில்ல, ஃபுல் அமௌண்ட் கவர்மெண்டே கொடுத்துரும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமுக்கு அடிப்படை தகுதிகள் என்னென்ன பார்க்கலாமாங்க. தமிழ்நாட்டில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மைத்த அந்த பெண்கள் இந்த திட்டத்துக்கு விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கீமுக்கு குடும்ப ஆண்டு வருமானம் 3 லட்சத்துக்குள்ள இருக்கணும். அப்படி 3 லட்சத்துக்கு மேல போனா அந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. அது நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் வயது 18 வயது முதல் 50 வயதுக்குள்ள இருக்கணும். அதே விண்ணப்பதாரர் வயது 18க்குள்ளேயோ 50 மேலேயோ இருந்தா அந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள் கிடையாது. நெக்ஸ்ட் விண்ணப்பதாரர் ஒரு தொழில் முனைவோட இருக்கணும். இதெல்லாம் இந்த அடிப்படை தொகுதியில இருந்தா இந்த ஸ்கீமுக்கு அவங்க எலிஜிபிள். அப்படின்னா எலிஜிபிள் கிடையாது. இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னா, மற்ற கவர்மெண்ட் ஸ்கீமோட கம்பேர் பண்ணும்போது இந்த கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு சொந்த பங்களிப்பு தேவையில்லை. ஆனால் மற்ற கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு மினிமம் 5% to 10% சொந்த பங்களிப்பு போடுவோம். ஆனால் இந்த ஸ்கீமுக்கு அது தேவையில்லை. 2 லட்சம் வரைக்கும் உங்களுடைய சொந்த பங்களிப்பு 1 ரூபா கூட தேவையில்லை. நெக்ஸ்ட் மிக குறைந்த வட்டி தான். மற்ற கவர்மெண்ட் ஸ்கீம் இந்த ஸ்கீமுக்கு மிக குறைந்த வட்டி 5% தான் தராங்க. நெக்ஸ்ட் என்னன்னா திரும்ப செலுத்துற காலம் எத்தனை ஆண்டுனா 3 to 5, 8 ஆண்டுகள் காலாசம் தராங்க. இதெல்லாம் இந்த ஸ்கீமோட சிறப்பு அம்சம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சாதி சான்றிதழ், நெக்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட்டு, நெக்ஸ்ட் வணிகம் செய்வதற்கான திட்ட அறிக்கை, நீங்களுடைய சுயதொழில் செய்கிறீங்களா அதுக்கான திட்ட அறிக்கை வேணும். நெக்ஸ்ட் ஆதார் அட்டை, அதாவது அடையாள சான்று, ஐடி ப்ரூஃபு, நெக்ஸ்ட் ரேஷன் கார்டு, நெக்ஸ்ட் இருப்பிட சான்றிதழ், நெக்ஸ்ட் விண்ணப்பத்தருடைய ஃபோட்டோ, அப்புறம் வங்கிகள் வேற ஏதோ டாக்குமெண்ட் கேட்டால் அந்த டாக்குமெண்ட்லாம் இந்த ஸ்கீமுக்கு தேவைப்படும். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறாங்கன்னா, அனைத்து மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலர் இல்லைன்னா மண்டல மேலாளர் அல்லது ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மத்திய கூட்டுறவு வங்கிகள், நகர கூட்டுறவு வங்கிகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள் அலுவலரை தொடர்பு கொண்டா இந்த ஸ்கீம் பற்றி எங்களுக்கு சொல்லுவாங்க. அதை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரல் கவர்மெண்ட் எந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோவில் அந்த ஸ்கீம் பற்றி நான் டீட்டெயிலாக போடுறேன். நன்றி, வணக்கம்.